குதிரை பேரம், கழுதை பேரம், ஒட்டக பேரம், இது போன்ற பல பேரங்களை நம்மளுடைய சோஃபா மாடல் மூலியமாகவும் கண்டெய்னர் மாடல் மூலியமாகவும் செயல்படுத்துறவங்க கிட்ட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் இழந்திருக்கிறோம். நீங்க யார் குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவங்ககிட்ட நான் கேட்கிற கேள்வி, இதற்கு பேர என்னது? இது என்ன குதிரை பேரமா, இது கழுதை பேரமா, ஒட்டக பேரமா? இந்த எலெக்ஷன்ல கடந்த சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு ஆயிரம் கோடி இவங்க செலவு பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு ஆயிரம் கோடி இவங்க செலவு பண்ணி, அதையும் மீறி இன்னைக்கு 35 விழுக்காடுல இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க நம்மளோட முதலமைச்சர். அவங்க இவ்வளவு கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதையும் மிஞ்சி இன்னைக்கு அவங்க நீங்க ஜெயிக்க முடியல. மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அவங்களே திடீர்னு ஓட்டு எண்ணிக்கை முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அதிமுக திமுக அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒரு ஆட்சி அமைக்கிற முடிவு எடுத்தாங்க. அது என்னது? அது குதிரை பேரமா கழுதை பேரமா? நீங்க குதிரை பேர கழுதை பேரா இது ஒட்டக பேரல எங்க கேட்க வேண்டிய இடத்துல நீங்க கேள்வி கேட்கணும், இங்க கேட்க கூடாது. 30 வருஷமா தமிழ் இல்ல 30 வருஷமா தமிழ் இல்ல நான் சொல்ல கேளுங்க, 30 வருஷமா தமிழ்நாடு குட்டிச்சவராக்குறது யாரு? இது அரசியல் பொதுக்குழு கூட்டத்துல பல்வேறு முடிவுகள் நம்ம எடுத்திருக்கோம். அதுல 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்க. அதுல நீங்க அந்த கூட்டத்துல கலந்துக்கல, ஏன் கலந்துக்கல? எனக்கு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இயக்க பணிகள் இருந்தது. நீங்களே என்னோட சமூக வலைதளத்துல பார்த்திருப்பீங்க. அதன் காரணமாக நாங்கள் போக முடியுது, வேற எந்த காரணமும் கிடையாது. நான் பொதுக்குழுக்கு போகாம இருந்தது. மற்றபடி நீங்க மற்றதுல நீங்க பார்த்திருப்பீங்க, பொதுக்குழுல என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப சமீபத்துல 4 அதிமுக சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணும்போது குதிரை பேரும் சொல்லி சொன்னாங்க, குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஆனா இன்றைக்கு எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் 2 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கள இன்னைக்கு ஒரு இயக்க தலைமை எடுத்த முடிவுக்கு அதுக்கு ஒரு புறம்பாகவும் அதுக்கு எதிர்மறையாகவும் அவங்க செயல்படுற மாதிரி இன்னைக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரே இதுல முடிச்சிடறேன் நான். அதாவது குதிரை பேரம், கழுதை பேரம், ஒட்டக பேரம், இது போன்ற பல பேரங்களை நம்மளுடைய சோஃபா மாடல் மூலியமாகவும் கண்டெய்னர் மாடல் மூலியமாகவும் செயல்படுத்துறவங்க கிட்ட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை நாங்க இழந்திருக்கிறோம். எது குதிரை பேரம்? எங்க கட்சிக்காரங்க நாங்க சொல்றோம், நாங்க ஒரு கூட்டணி விட்டு விலகுறோம். கூட்டணி விட்டு விலகும் போது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இனிமே இந்த இயக்கத்துல, ஏன்னா எங்க சின்னத்துல அவங்க போட்டி போடல, இன்னொரு கட்சி சின்னத்துல போட்டி போட வற்புறுத்தப்பட்டு எங்க கட்சியில இருந்து ராஜினாமா பண்ண வச்சு அந்த கட்சியில உறுப்பினரை சேர்ந்து அதுக்கப்புறம் போட்டி போட வச்சிருக்காங்க. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அவங்க மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, இன்னைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு அதை வேற மாதிரி கொண்டு போய் இன்னைக்கு அவங்க திமுகவே சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க. பொதுச்செயலாளர் பேசும்போது விஜய் கூப்பிட்டு 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண வைங்க, நான் பிரச்சாரம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா சொல்றாரு. அது விஜய் பேசுறது என்ன மாதிரி மாடல் நம்ம நினைக்கிறோம் சார்? நீங்க மாடல், நான் ஒரே மாடல் சொல்லிடுறேன் இல்லையா? இப்ப நடந்தது என்ன? எங்க கட்சியோட எம்எல்ஏக்கள் 2 பேர் இருக்கிறாங்க. கட்சியுடைய தலைவர் பொதுச் செயலாளர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார், நாங்க திமுக கூட்டணியில கிடையாது, கூட்டணி விட்டு விலகுறோம்னு சொல்றாரு. சொல்லும் பொழுது அப்ப இனிமே அந்த கட்சி திமுக சின்னத்துல நின்ன அந்த சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்திருக்கு இனிமே ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை பொதுக்குழு தலைவர் எடுக்கல. மதிமுக இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த அரங்கத்துக்கு கிட்டத்தட்ட 2000 சொச்சம் பேர் இருக்கிறாங்க, பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறாங்க, மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தா இனிமே திமுக கூட்டணியில தொடரக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுக்கும் போது திமுக சின்னத்துல நின்று திமுக சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும்போது அவங்கள இனிமே நம்ம கட்சியில் அவங்க அப்படி ஒரு இது சூழல் இருக்கக்கூடாது, நீங்க சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு நீங்க ராஜினாமா பண்ணாங்கன்னு கட்சி ஒரு முடிவு எடுக்கு. இது எப்படி இது வரும்? நீங்க யார் குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவங்ககிட்ட நான் கேட்கிற கேள்வி, இதற்கு பேர என்னது? இது என்ன குதிரை பேரமா, இது கழுதை பேரமா, ஒட்டக பேரமா? அதாவது இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன் நானு, இந்த எலெக்ஷன்ல கடந்த சட்டமன்ற தேர்தல்ல எவ்வளவு ஆயிரம் கோடி இவங்க செலவு பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு ஆயிரம் கோடி இவங்க செலவு பண்ணி, அதையும் மீறி இன்னைக்கு 35 விழுக்காடுல இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க நம்மளோட முதலமைச்சர் அவங்க. ஆனா அதுல இந்த மாதிரி காசு கொடுத்து ஓட்டு கூட வாங்க இவ்வளவு கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதையும் மிஞ்சி இன்னைக்கு ஜெயிக்க முடியல. இன்னைக்கு ஒத்த காசு கொடுக்காம இன்னைக்கு அவங்க தாவேக்கா இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கு, இன்னைக்கு முதலமைச்சரா இன்னைக்கு சகோதரர் விஜய் வந்திருக்கிறார். இது யாரு மேல நம்ம குற்றம் செலுத்த முடியும்? இது சந்தேகப்படியோட நபர்கள் யார்? இதுல நீங்க பத்திரிகையாளர் உங்ககிட்ட கேட்கிறேன் நான், பணம் கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்குறது செய்யறது இதெல்லாம் யாரு? தாவேக்கா செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அவங்க இந்த எலெக்ஷன் நிற்கும் போது மக்கள் போதும், இது போதும்,
நாங்க சாதி மதம் காசுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இனி ஒரு புதிய மாற்றம் தமிழகத்துல வரணுங்கிறதுக்காண்டி இந்த ஜனங்க வந்து இன்னைக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவங்க எலெக்ஷன்லயே காசு செலவு பண்ணலாம். அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஆனா எலெக்ஷன்ல இவ்வளவு கிட்டத்தட்ட இவ்வளவு கோடிகள் செலவு பண்ண இயக்கங்கள் என்ன? காசு கொடுத்து ஓட்டு வாங்கி நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னு நினைச்ச இயக்கங்கள் யாரு? அப்படி இருக்கும் பொழுது இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்பயுமே அதாவது மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அவங்களே திடீர்னு ஓட்டு எண்ணிக்கை முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அதிமுக திமுக அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒரு ஆட்சி அமைக்கிறது முடிவு எடுத்தாங்க. அது என்னது? அது குதிரை பேரமா கழுதை பேரமா? இப்ப எங்க கட்சியை சார்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கள வந்து இன்னைக்கு தலைமைக்கு மீறி அவங்க செயல்படுறதுக்கு காரணமா இங்க ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. அதோட பேர் என்ன? குதிரை பேரமா கழுதை பேரமா? இது வந்து நீங்க பத்திரிகையாளர் நீங்க அங்க கேட்க வேண்டிய கேள்வி. நாங்க ஐயா மூப்பனாரு அவர் ஒரு 3வது அணியை அமைச்சாரு. தமிழ்நாட்டு ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி அமைச்சாரு. காசு கொடுக்கல, அவரும் கொடுக்கல. ஆனா அவருக்கு தமிழ்நாடு ஒரு வாய்ப்பை கொடுக்கல. எங்க தலைவர் வைகோ அவரு ஒரு முயற்சி எடுத்தார். மார்க்சிய கம்யூனிஸ்டோட சேர்ந்து கட்சி ஆரம்பிச்ச புதுசுல காசு இல்லாம எது இல்லாம ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தமிழகத்துல ஒரு மாற்றம் உருவாக்கணும்னு சொல்லி அவர் ஒரு முயற்சி எடுத்தார். அது ஒரு ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி அதை நாங்க ஆரம்பிச்சோம். அது ஒரு ஃபெயிலியர் ஆச்சு. ஆனா ஒரு அரசியல் இயக்கம் தேர்தல் அரசியல் சார்ந்த ஒரு இயக்கத்தை நடத்தும் போது மக்கள் அது ஒரு வாய்ப்பு கொடுக்காத போது அப்போ ஒரு என்ன பண்றது எங்களுக்கு? அப்போ இது போன்ற அதிமுக திமுக போன்ற இயக்கங்களை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இப்போ. ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மக்கள் இன்னைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க. சாதி மதம் பணம் அல்லாது அரசியல் பண்ணலாம், நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு நம்பிக்கை உருவாக்கி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இனி தமிழகம் ஒரு மாற்றம் தமிழகத்தில் உருவாகி இருக்கு. இந்த மாற்றம் தொடரணும். இந்த மாற்றத்துக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். அதன் அடிப்படையில விசிகே காங்கிரஸ் எல்லா இயக்கங்களும் மதிமுக உட்பட இன்னைக்கு அவங்க தாவைக்காக ஆதரவு கொடுத்திருக்காங்க. இதுல எந்த குதிரை பேர நீங்க குதிரை பேர கழுதை பேர இந்த ஒட்டக பேரல எங்க கேட்க வேண்டிய இடத்துல நீங்க கேள்வி கேட்கணும், இங்க கேட்க கூடாது. எங்க விசிகே பொது உடைமை இயக்கங்கள் காங்கிரஸ் எல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க. எந்த காரணத்துக்காக நாங்கள் தாவேக்கா அந்த அரசை ஆதரிக்கிறோம், ஏன் நம்முடைய சகோதரர் விஜயை நாங்க ஆதரிக்கிறோங்கிறது அந்த இயக்கங்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது தாவேக்காக்கு சகோதரர் விஜய்க்கு வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி 118 இருந்தாதான் அவங்க அப்சல்யூட் மெஜாரிட்டி. அப்படி இருக்கும் பொழுது ஆதரவு ஒருவேளை காங்கிரஸ் நீங்க பொது உடைமை இயக்கங்களை ஆதரவு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? ஜனாதிபதி ஆட்சி வரும். ஜனாதிபதி ஆட்சி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் வாக்காளர் பெருமக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப இருக்காது. அது டெல்லியில இருந்து ஒரு அரசாட்சி மாதிரி இருக்கும். அது வந்து தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு தொங்கு மந்திரி சபை ஹங்க அசம்பிளி வந்துடக்கூடாது. மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த ஒரு நலன் கருதி இப்படி இந்த இயக்கங்கள்லாம் இன்னைக்கு வந்து தாவேக்காக்கு இன்னைக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதுல வேற என்ன இருக்கு? யாரு நீங்க இந்த கடந்த 30 வருடங்களாக தமிழ்நாடுடைய இந்த இழிநிலைக்கு காரணமானது என்ன? உங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் தெரியும். இன்னைக்கு சூழ்நிலைக்கு நீங்க வேற கேள்வி அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, சிரிக்கிறீங்க பாத்தீங்க, உங்களுக்கே தெரியுது. 30 வருஷமா தமிழ் இல்ல 30 வருஷமா தமிழ் இல்ல நான் சொல்ற கேளுங்க. 30 வருஷமா தமிழ்நாடு குட்டிச்சவராக்குறது யாரு? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. ஒரே பதில் சொல்லிடுறேன். ஒரே என்ன, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நீங்க இத்தனை வருஷம் கூட்டணி இருந்தீங்க, என்ன செய்யறது? ஒரு தேர்தல் அரசியல் இருக்கும் போது ஒரு அரசியல் கட்சி நடத்தும் போது அப்போ தேர்தல் ஜெயிச்சானுங்க யாரும் ஒரு அரசியல் இயக்கம் இயங்க முடியாது. நாங்க முயற்சி பண்ணோம், மூப்பனரையா முயற்சி பண்ணாரு, நீங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அது முயற்சி பண்ணாரு, எல்லாருமே முயற்சி பண்ணோம். அதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாகல. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சாதி மதம் பணம் இல்லாத ஒரு தூய அரச, ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை இன்னைக்கு பாக்குறோம். நம்ம இப்படி ஒரு மாற்றத்துக்காண்டி நம்ம பல வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். பல இயக்கங்கள் பல தலைவர்கள் முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு சூழ்நிலையை நாங்க அது முடிவு எடுத்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆட்சி வரக்கூடிய பல்வேறு அரசு ஊழியர்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. லஞ்சம் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியுது? அதே போல வந்து சட்ட ஒழுங்குலையும் எந்த மாற்றம் இல்லை, அதோட கூடுதலா தான் அதாவது நீங்க சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்றேன் நானு, நீங்க சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு ஒண்ணு சீர்கேடல. இதுக்கு உண்டான இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு இது போதைப் பொருள் கலாச்சாரம் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பல வருஷமா தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இதே பத்திரிகை சந்திப்பில் நீங்க கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அதாவது தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனை கிடையாது, இந்தியா முழுவதும் இன்னைக்கு அது போதைப் பொருள்களுடைய இது வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அது வருஷத்துக்கு வருஷம் கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடோட வட மாநிலங்கள் இதோட பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் இன்னைக்கு வந்து 40 நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் ஆகுது. திடீர்னு எப்படி இன்னைக்கு இவ்வளவு இன்னைக்கு ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு, இன்னைக்கு ஏதோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தலைகீழா மாறுறது மாதிரியும், இதுக்கு முன்னாடி பாலுந்தேன ஓடின மாதிரியும் ஒரு சித்தரிப்பை இன்னைக்கு உருவாக்க முயற்சி பண்றாங்க. ஆனா
இந்த இழிநிலைக்கு காரணம் நீங்க மின்சாரத்துறையை எடுத்துக்கலாம், இல்ல சட்டம் ஒழுங்கு எடுத்துக்கலாம், பல்வேறு துறைகள்ல இன்னைக்கு ஒரு அவல நிலைக்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்கியவர்கள் யார்? அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு ஒரு இந்த ஒரு இப்படிப்பட்ட நீங்க சொல்றீங்க சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், மின்சாரத்துறையில இருக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பதற்காக ஒரு முயற்சி இந்த அரசாங்கம் உண்மையிலேயே எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு எதிர்க்கட்சியாக ஆக்கப்பூர்வம் செயல்படாம இருக்கிற இந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு தூரம் நம்ம அதாவது ஒரு நெருக்கடி கொடுக்க முடியுமோ, நெருக்கடி கொடுக்கற மாத்திரம் கிடையாது, நாளொரு பொழுதும் 3 மாசம் 6 மாசம் அங்கிற 3 மாசத்துக்கு ஆட்சி கலைஞ்சிரும், தேர்தலுக்கு தயாரா இருங்க, இப்படி போன்ற ஒரு ஒரு கருத்துக்களை சொல்றதோ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சியோடைய செயல்பட நம்ம இதை பார்க்க முடியாது. உங்களை மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, 5 வருஷத்துக்கு இது பண்ணுங்க, ஒரு நல்ல ஒரு எதிர்க்கட்சியை செயல்படுங்க, அதுக்கப்புறம் மக்களோட மனது மாறும். ஆனா இன்னைக்கு ஜனங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க மாற்றங்களை பாக்குறாங்க. பழைய அரசியல் ஒழுங்கு போகும்போது முன்னாடி மாதிரி லஞ்சம் கிடையாது, நீங்க பார்ட்டி ஃபண்ட் அந்த ஃபண்ட் இந்த ஃபண்ட் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அது இன்னைக்கு தமிழ்நாடு கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் ஜனங்க அதை ரசிக்கிறாங்க. அவங்க உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை வந்து ரசிக்கிறாங்க, அவங்க வரவேற்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா செயல்படும். அதை விட்டுட்டு ஒரு நாள் கூட அவங்களை சகிச்சுக்க முடியல அவங்களால. அவங்க இந்த இப்படி ஒரு மாற்றம் எதிர்பார்க்கல, அதிர்ச்சியில் இருக்கா, அந்த அதிர்ச்சியில மீளவே முடியல அவங்களால. ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், 6 தொகுதியில் வரட்டும், 10 தொகுதியில் வரட்டும், 15 தொகுதியில் வரட்டும், இல்ல புதுசா வந்து எலெக்ஷன் 234 தொகுதிக்கு வரட்டும், மதிமுக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், எதுவும் வேண்டாங்க. இந்த அரசாங்கம் லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கமா இன்னைக்கு அவங்க சொல்றபடி செய்யறாங்க இல்லையா, இந்த பணி, இந்த சிறப்பான இது, நீங்க ஒரு வெளிப்படையான ஒரு அரசாங்கம், ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை அவங்க நடத்துனாங்கன்னா 234 தொகுதி எந்த வித கூட்டணி இயக்கங்கள் இல்லாம இந்த சகோதரர் விஜய் வெற்றி பெறுவார் இந்த நேரத்தில் சொல்றேன். பேசும்போது அரசியல் ஒரு எந்த அரசியல் விஜயோட அரசியல் இருக்குதா? அந்த சாக்கடையெல்லாம் மாற்றுறதுக்காண்டிதான் நாம ஒரு மாற்றம் வந்திருக்கேங்கிற நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறோம். நான் சொல்றது எனக்கு ஜனங்க எல்லாருமே அரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஒரு மதிமுக உறுப்பினருக்கு அப்பாற்பட்டு, நீங்க ஒரு பத்திரிகை நிருபர், அரசியல் எவ்வளவு கெட்டு போயிருக்கு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஜனங்களை ஏன் பணம் வாங்கினாங்க இத்தனை வருஷம்? ஏன் ராம ஆண்டான நமக்கு ஒரே இதேதான் நடக்க போகுது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லைங்கிறது அது எல்லாரும் ஜனங்களுக்கு இதாகி போச்சு. அதனால இன்னைக்கு ஒரு ரூபா வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இன்னைக்கு ஒரு மாறுதல், ஜனங்க கிட்ட ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு சகோதரர் விஜய் வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன், இந்த நிலைமை தொடரணும், இந்த மாற்றம் தொடர வேண்டும். இந்த மாற்றத்துக்கு உண்டான அந்த அடித்தளத்தை வந்து அவங்க ஒரு விஜய் வந்து ஏற்படுத்தணும். அவரு இந்த நம்பிக்கையை பொறுத்தவரைக்கும் எல்லாம் இன்னைக்கு அவருக்கு வாக்கு 35 விழுக்காடு வாக்கு போட்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் ஒரு 6 மாசம் நீங்க இந்த லஞ்ச லாபம் இல்லாம ஒரு வெளிப்படையான ஒரு ஆட்சியை கொடுத்தீங்கன்னா 35 கிடையாது 60% வெற்றி பெற்று எந்த கூட்டணியும் கூட தேவையில்லைங்க உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு என்னுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில என்னுடைய வெற்றிக்கு பாடுபட்டவர்கள் திமுக தோழர்கள் மறுக்க மாட்டேனார். என்னுடைய வெற்றிக்கு நல்லா அரும்பாடுபட்டாங்க. நான் அவங்க உழைப்புக்கு, என்னுடைய அந்த வெற்றி பெறதுக்கு உண்டான அவங்க முயற்சிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு நான் தொடர்பு தான் இருக்கிறேன். அரசியலை கடந்து திமுக தோழர்கள் பல பேர் பாக்குறேன். நான் நல்லா மக்கள் நலன்ல வந்து ஒரு இதா இருந்து செயல்படுறவங்க பாக்குறேன். அதே நேரத்துல என் வெற்றி முழுக்க திமுக அதையும் சொல்லிட முடியாது. நம்ம கூட்டணி, எங்க கூட்டணியில அன்னைக்கு காங்கிரஸ் இயக்கம் இருந்தது, பொது உடைமை இயக்கங்கள் இருந்தது, விசிகே இருந்தது, பல்வேறு இயக்கங்கள், அந்த தோழர்களும் என்ன வெற்றிக்கு பாடுபட்டாங்க. உன்னோட அதுக்கு அப்பாற்பட்டு என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பையன் படிச்சிருக்கிறான், கொஞ்சம் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் வைக்கோடைய மகன், எங்க தலைவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அதனால கூடுதல் நீங்க நான் வெற்றி பெறதுக்கு முன்னாடி கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்தந்த 6 தொகுதியிலையும் திமுக எவ்வளவு வாக்குகள் வாங்கினது, நான் நிற்கும் போது எவ்வளவு வாக்குகள், அதெல்லாம் கம்பாரிசன் எடுத்து போட்டு பாருங்க. அதே வேளையில திமுக பங்களிப்பை நான் என்னைக்கு நான் மறுக்கல. நான் அந்த தோழர்கள் வெற்றி பெற்ற என்னோட வெற்றிக்கு உழைச்சாங்க. என்னைக்கு நான் அவங்களுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் கூட்டிலிருந்து வெளியே வந்திருக்கோம். அதே வேளையில நான் என்னுடைய அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய செயல்பாடுகளுக்கு வந்து திமுக தோழர்கள் மத்தியிலையும் இன்னைக்கு பேசுறது என்கிட்ட பேசுறீங்க, தொடர்பு தான் இருக்கிறாங்க. எனக்கு என்ன இந்த ஒரு பிரிவு பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்றேன் இல்லையா, திமுக எல்லா கட்சியும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, கருப்பாடுகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த தோழர்கள் பொறுத்த என்னைக்கு நான் நன்றி மறக்க மாட்டேன்.